எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பதஞ்சலி யோக சூத்ரால நம்ம 5 யமா 5 நியமா அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ 5 யமாவோட பெனிஃபிட்ஸை வந்து 35th சூத்ரால இருந்து 39 சூத்ரா வரைக்கும் பதஞ்சலி சொல்றாரு. நம்ம அந்த 5 சூத்ராவை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ சூத்ரா நம்பர் 35, 36, 37, 38 and 39 from சாதன பாதா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சூத்ராஸ் என்னன்னு பார்ப்போம், அதோட மீனிங்கை பார்ப்போம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும். ஸோ ஃபர்ஸ்ட் சூத்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூத்ரா நம்பர் 35 அஹிம்சா. அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத் சந்நிதௌ வைர தியாக சூத்ரா. ஸோ இந்த சூத்ராவோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஹிம்சானா என்ன? நான் வயலன்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து நான் வயலன்ஸை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார். பிரதிஷ்டாயாம்னா நல்லா ஃபர்மாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அவரோட சரௌண்டிங்ஸில் எந்த ஒரு ஹாஸ்டாலிட்டிங்ஸ் பகைமை உணர்வும் வராது. ஒருத்தர் அஹிம்சையை ஃபர்மாக அஹிம்சையை ஃபாலோ பண்ணுறாரு, கண்டினியூஸாக அஹிம்சையை ஃபாலோ பண்ணுறாருன்னா அவரை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எதுலேயுமே பகைமை உணர்வு வராது. அவர் சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கூட பகைமை உணர்வு வராது அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தரோட ஆரா வந்து எவ்வளோ தூரம் நிறைய ஸ்ப்ரெட்டாக இருக்குமா. பட் ஆனால் புத்தர் இருக்கிற இடத்த சுற்றி ஒரு சிங்கமோ ஒரு சாதாரண மானும் சேர்ந்து ஒரே இடத்துல தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சிங்கத்துக்கு அந்த இதை வந்து சாப்பிடணும் அப்படின்னு கூட தோணாதான். ஸோ அந்த அளவு அஹிம்சையை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோட சுற்றி இருக்கிற ஆறாவே அந்த மாதிரி ஒரு நல்ல அழகான பகைமை உணர்வு இல்லாமல் அன்போடு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். ஸோ இப்போ ரெண்டாவது 36th சூத்ராக்கு போகலாம். சத்யா பிரதிஷ்டாயாம் கிரியாஃபலா ஸ்ரயத்வம். இதுதான் சூத்ரா நம்பர் 36. ஸோ சத்யா ட்ரூத்ஃபுல்னஸ், உண்மையாக இருப்பது. உண்மையாகவே ஒருத்தர் இருந்து அதுலேயே நம்ம ஃபர்மாக அப்படியே இருந்தோன்னா அவங்க சொல்கிற வாக்கு பலிக்கும். இல்லைனா அவங்க வந்து உண்மையை தான் அவங்க பேசுவாங்க, என்ன நடக்குதோ அதை தான் அவங்க சொல்லுவாங்க, இல்லை அவங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். சத்தியத்தையே பேசுகிறாங்க, சத்தியத்தையே சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்கிற வாக்கும் சத்தியமாக தான் இருக்கும், அவங்க சொல்கிறதெல்லாம் பலிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். இப்படி எடுத்துக்கலாம். இப்போ சூத்ரா நம்பர் 37. சூத்ரா நம்பர் 37 அஸ்தேயா. அஸ்தேய பிரதிஷ்டாயாம் சர்வரத்னோபஸ்தானம். அதான் வந்து இந்த சூத்ராவோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்த்தோம், அஹிம்சா சத்யா, அதாவது அஹிம்சானா நான் வயலன்ஸ், சத்யானா ட்ரூத்ஃபுல்னஸ். இப்போ ஆனஸ்டியை ஆனஸ்டியை கடைப்பிடிக்கிறாங்க. அளவு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க, அதாவது திருட்டுத்தனம் பண்ணாமல் இருக்கிறது, ஹானஸ்டாக இருக்கிறதுன்னு இங்கிலீஷில். அதை வந்து ஒருத்தர் ஃபர்மாக கடைப்பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இயற்கையில் இருக்கிற எல்லா விஷயங்களும் தானாகவே வரும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். சர்வ ரத்னா உபஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ப்ரெசன்ட், அதுவே தானாக வந்துருமா, எல்லா ரத்னங்களும் தானாகவே அவங்க கிட்ட வந்துடும் அப்படிங்கிறதான் இந்த சூத்ராவோட மீனிங். அதாவது இப்போ நீங்கள் வந்து எதையும் நீங்கள் தேடி போகாமல் எப்போவுமே நீங்கள் உண்மையாகவே இருந்துகிட்டே இருந்தோன்னா இயற்கையே நம்மளுக்கு என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் நம்மளுக்கு தந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட மீனிங். ஸோ இப்போ சூத்ரா நம்பர் 38. சூத்ரா நம்பர் 38 ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிரம்மச்சர்யா. பிரம்மச்சர்யா பிரதிஷ்டாயாம் வீரிய லாபக. அதான் வந்து இந்த சூத்ரா. ஸோ பிரம்மச்சர்யா பிரதிஷ்டாயாம் வீரிய லாபக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிரம்மச்சர்யா இந்த இடத்துல வந்து நம்ம செக்ஷுவல் ஆப்சன்டிசம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறது வாழ்கிற வாழ்க்கை. இதை நம்ம ஃபர்மாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா வீரிய லாபக, ஹார்மோனல் செக்ரீஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கெயின் ஆகி ஓஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சக்தி நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சூத்ராவோட லிட்ரல் மீனிங். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீஷ்மரை நம்ம வச்சுக்கலாம். பீஷ்மர் வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து இந்த செக்ஷுவல் ஆப்சன்டிசம் அதாவது பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சாரு. அதனால அவரோட உயிர் எப்போ போனோங்கிறது அவரே டிசைட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்தது. ஸோ இதுதான் இந்த சூத்ராவோட
மீனிங். ஸோ இப்போ சூத்ரா நம்பர் 39 அபரிகிரஹா அபரிகிரஹா ஸ்தைர்யே ஜன்ம கதாந்தா சம்போதக. இதுதான் இந்த சூத்ரா. ஸோ இந்த சூத்ராவோட மீனிங் என்ன அப்படின்னா, அபரிகிரஹானா என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அபரிகிரஹானா நான் பொசசிவ்னஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதாவது எந்த ஒரு பொருள் மீதும் பற்று இல்லாம இருக்கிற விஷயம். எந்த ஒரு பொருள் மீதும் பற்றில்லை, இந்த ஆசை இல்லாம இருக்குது. இந்த ஆசை இல்லை, பற்றில்லை, இது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு தன்மை இல்லாம இருந்தாங்கன்னா, அதை வந்து ஸ்டடியா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, நாலேஜ் ஆஃப் ப்ரீவியஸ் பர்த், முன்னாடி, அதாவது ஜன்ம கதாந்தா சம்போதக, அது தானாவே அவங்களுக்கு வருமா. எப்படின்னா முற்பிறவியில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், எதுக்காக நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தானா வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேசிக், இந்த அபரிகிரகா தான் நம்மளுக்கு எல்லாத்தோட பேசிக்கும். இப்போ ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு மெடிடேஷன்ல நம்ம நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து முற்பிறவியோட விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும், பாஸ்ட்டை பற்றி நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அடுத்தது இதோட நம்ம ரூல்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணோம். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.